ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம வெப்சைட்டில் ரெண்டர் பண்ணுறது அண்ட் அது கண்ட்ரோல்ஸ் எப்படி கொடுக்குறது, யூடியூபோட ஐஃப்ரேம் எப்படி எம்பெட் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் ஒரு லிஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம nav பார்ல UL அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த UL அப்படின்னா unordered லிஸ்ட். ஓகே, ஸோ இந்த UL அப்படிங்கக்கூடிய இந்த லிஸ்ட்டுக்கு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து இந்த சீக்வன்ஸில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மேண்டேட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே போகிறேன், நான் நேராக பேஜ் 3க்கும் போகலாம். ஓகே, இல்லை அப்படின்னா நான் நேராக பேஜ் 2க்கும் போகலாம். ஸோ இதில் வந்து எனக்கு இந்த சீக்வன்ஸில் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மேண்டேட் கிடையாது. ஓகே, ஸோ இதை நான் இப்போ அப்படியே ஃபுல்லாக டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் சைட் பை சைடாக கொண்டு வந்துக்கிறேன், ரெண்டையும் மினிமைஸ் பண்ணி. ஓகே, ஸோ இதை நான் ஒரு சைட்லையும் இதை இன்னொரு சைட்லையும் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பேஜ் 1க்கு நம்ம போனோன்னு வைங்களேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து எந்த ஒரு லிஸ்ட்டுமே இல்லை, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய லிஸ்ட்டு வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ இதுக்கு வந்து UL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கும். ஸோ இந்த UL டேக்குள்ளே நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது எல்லாமே அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாக வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஒரு H1 டேக் கொடுக்குறேன். ஓகே, இல்லை அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு உள்ள நீங்கள் வந்து எல்லாத்தையுமே லிஸ்ட் எலமெண்ட்ஸாக கொடுப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து LI அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு உள்ள ஒரு எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டாட் அப்படின்ற மாதிரி இந்த புல்லட் வச்சு டிஃபைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள். ஓகே, ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஆப்பிளுக்கு அடுத்து ஆரஞ்ச் அண்ட் பனானா. ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி நீங்கள் வந்து இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ஒரு புல்லட் ப்ரிஃபிக்ஸோடு வரும். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை எலமெண்ட்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பனானாக்கு அடுத்து கிரேப்ஸ் அண்ட் ஃபிக், ஸ்ட்ராபெரி. ஓகே, எத்தனை எலமெண்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் ஒரு லிங்க் கொடுக்கணும் அப்படின்னா கூட கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே போய்ட்டு ஒரு A கொடுக்குறேன். ஓகே, அண்ட் இதுக்கு வந்து ஒரு href ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து ஒரு எம்டி லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஹேஷ்டேக் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எம்டி லிங்காக கன்சிடர் ஆகும். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நான் சேவ் பண்ணேன். இப்போ ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் வந்து ஒரு லிங்க் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ஆப்பிள் மேலே ஹவர் பண்ணும்போது ஒரு லிங்காக இருக்கும். நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே உங்கள் லிங்க் கூட ஒரு ஹேஷ்டேக் இருக்கும். ஆனால் மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து லிங்க்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வந்து நேவிகேஷனல் பார்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி அன்ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்குது, அதாவது ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகே, இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கும் ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் கொடுத்துக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கும் ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். ஓகே, நம்ம ப்ரோக்ராமிங் படிக்கிறதே எடுத்துக்கலாமே. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ், இந்த பேசிக், இந்த இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து இதுன்னு ஒரு சீக்வன்ஸாக போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக படிக்க முடியும், ரைட்? நீங்கள் வெப்சைட் பில்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு பண்ணுவேன், இல்லை நான் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வந்து HTML எழுதுறதுக்கு முன்னாடியே CSS எழுதுவேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக பண்ண முடியாது. இல்லை இன்னும் பெட்டராக சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு குக்கிங் எடுத்துக்கோங்களேன். ஸோ குக்கிங்கில் வந்து இந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெசிபி கரெக்டாக வரும், கரெக்டாக? நீங்கள் ஃபஸ்ட்டு நேராக போய் 3rd ஸ்டெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1st ஸ்டெப், 2nd ஸ்டெப், அப்புறம் வந்து 6th ஸ்டெப், இந்த மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த குக்கிங்கை வந்து கரெக்டாக பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் நம்ம வந்து யூசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், இந்த ஸ்டெப்ஸை இந்த மெத்தடில் பண்ணால் மட்டும்தான் உனக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்டர் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இல்லை எனக்கு வந்து வேறு மாதிரி இதோட நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பராமீட்டர் இருக்குது. இப்போ நான் டைப் A அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இதில் பாருங்கள், இதோடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ABCDEF அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இல்லை எனக்கு ஸ்மாலில் வேணும் அப்படின்னா ஸ்மால் A கொடுத்தா போதும்.
அது மாதிரி வந்து ரோமன் நியூமரல்ஸ் வேணும் அப்படின்னா கேபிட்டல் ஐ கொடுங்க. ஓகே, கேபிட்டல் ஐ கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரோமன் நியூமரல்ஸ் வந்துடும். அண்ட் ஸ்மால் ஐ கொடுத்தீங்கன்னா ரோமன் நியூமரல்ஸ்லேயே ஸ்மாலில் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய டைப்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் ஒரு ஆர்டர் லிஸ்ட்டுக்கு உள்ள இன்னொரு ஆர்டர் லிஸ்ட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆரஞ்சை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக வந்து இன்னொரு ஆர்டர் லிஸ்ட் ஒன்று வைக்கிறேன். ஓகே, அண்ட் இன்னொரு ஆர்டர் லிஸ்ட் ஒன்று வைக்கிறேன். அண்ட் இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணேன், ஸ்டெப் 1. ஓகே, இதுக்குள்ளே ஒரு எல்ஐ வேணும் இல்லையா. ஓகே, ஸ்டெப் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உள்ள இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கு உள்ள இன்னொரு ஆர்டர் லிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கும் வேணால் நீங்கள் வந்து டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டைப் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டு உங்களுக்கு என்ன டைப்பில் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி வரும். அண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூஆர்லாம் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்லாம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நேவிகேஷன்ஸ் போடும்போது, இல்லது நம்மளுடைய சைட்டில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கரெக்டாக இந்த சீக்வன்ஸில் தான் நீ டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போதெல்லாம் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இதில் வந்து இன்னொரு டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டைப் ஆஃப் லிஸ்ட் வந்து நீங்கள் அதிகமாக வந்து HTML ஆக்ஷனில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அது என்ன அப்படின்னா டீட்டெயில்டு லிஸ்ட். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு DL அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அது வந்து டீட்டெயில்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டீட்டெயில்டு லிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐட்டம் கொடுக்கும். அந்த ஐட்டமை நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீட்டெயில் லிஸ்ட்க்கு வந்து டிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த டிடிக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து ஹெட்டிங் ஆகும். ஸோ ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இதுக்கு டிடி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, டீட்டெயில்டு டேட்டா. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்பிளுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். திஸ் இஸ் அ ரெட் கலர் ஃப்ரூட்ஸ். ஓகே, இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த டிடிக்கு இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு திஸ் இஸ் அ ரெட் கலர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எத்தனை இது வேணாலும் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேன் அண்ட் மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆப்பிளுக்கு அடுத்து ஆரஞ்ச். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆரஞ்ச் கலர். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷனோடு சேர்ந்து இந்த லிஸ்ட் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 3 டைப்பு. சரியா, ஸோ இந்த லிஸ்ட் டைப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை, ஒரு குரூப் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்மளோட வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த லிஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ போக போக இந்த லிஸ்ட்டெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அதிகமாக பார்ப்போம். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம பார்க்கும்போது இந்த லிஸ்ட் அப்படிங்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். நம்ம டேட்டா பேஸில் வந்து டேட்டா ஃபெச் பண்ணி டைனமிக்காக வேல்யூஸ் பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம லிஸ்ட்டு, டிக்ஷனரி இந்த மாதிரி நிறையா வேரியபிள் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு டேட்டாவை டேபிளில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி லிஸ்ட்டாக கொண்டு வரதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ ஆப்பிள் அப்படின்னா திஸ் இஸ் அ ரெட் கலர் ஃப்ரூட், ஆரஞ்சு அப்படின்னா திஸ் ஆரஞ்ச் கலர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு டேபிளில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.